தற்காப்பு உரிமை, அதாவது இந்திய தண்டனை சட்டத்தின் செக்ஷன் 96 இந்த தற்காப்பு உரிமைக்கு விளக்கம் கொடுக்குது. அதாவது ஒருத்தருக்கு தான் உடம்பையும் சொத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு சட்டமானது உரிமை அளிக்குது. சில நேரங்களில் நம்மளை பிறர்கிட்டருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு நம்மளும் சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் பிறருக்கும் தீங்கு ஏற்படலாம். அந்த தீங்கானது சொத்துக்கு நஷ்டம் உண்டாக்குவதற்காகவோ, அதே போல் உடம்புக்கு காயம் விளைவிப்பதற்காகவோ அல்லது சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் மரணம் சம்பவிக்கக்கூடியதாகவோ கூட இருக்கலாம். அத்தகைய செயலை தண்டனைக்குரிய குற்றமாக கருத முடியாது. இதுதான் தற்காப்பு உரிமை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த தற்காப்பு உரிமையை பயன்படுத்துகிறப்ப செய்யப்படுகிற செயல் எதுவுமே குற்றம் ஆகாது. உச்சநீதிமன்றம் ஒரு கேஸில் இந்த தற்காப்பு உரிமை அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குது. அது என்ன அப்படின்னா, தற்காப்பு உரிமை அப்படிங்கிறது தன்னை காத்து கொள்வதற்கான ஒரு உரிமையே தவிர பழி வாங்குவதற்காகவோ அல்லது தண்டிப்பதற்காகவோ அளிக்கப்பட்டிருக்கிற ஒரு உரிமை கிடையாது அப்படின்ட்டு விளக்கம் கொடுக்குது. அதாவது இதுக்கு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு உச்சநீதிமன்றமானது, இந்திய தண்டனை சட்டமானது விளக்கம் கொடுக்குது. அது என்ன அப்படின்னா, ஒருத்தர் நம்மளை தடியை வச்சு தாக்க வர்றாரு அப்படின்னா அவர் கையில் இருக்கிற தடியை நம்ம பிடுங்க முயற்சி செய்யலாம். அப்போ தடியால் தாக்கி அவரோட கையில் இருக்கிற தடியை பிடுங்கவும் நம்ம முயற்சி செய்யலாம். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இது குற்றம் கிடையாது. எதுக்கு அப்படின்னா, நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி நம்ம செய்கிறோம். அதனால் இந்த செயல் குற்றம் ஆகாது அப்படின்ட்டு இந்திய தண்டனை சட்டமானது சொல்லுது. அதே போல் இதுக்கு ஒரு வரமுறை இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, ஒருத்தர் கையில் தடியை தூக்கிட்டு வர்றாரு, தன்னை தாக்க வர்றாரு அப்படின்னா நம்ம அருவாளை தூக்கி அவரை வெட்டக்கூடாது. அந்த மாதிரி வெட்டுறோம் அப்படின்னா அது தற்காப்பு உரிமையை சாராது அப்படின்ட்டு இந்திய தண்டனை சட்டம் சொல்லுது. அதாவது ஒரு எதிரிகிட்டேருந்து நம்மளை காப்பாற்றி கொள்வதற்கு வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலைகளில் மட்டும் நமக்கு வருகிற ஆபத்தை தவிர்க்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு வன்முறையை கையாள வேண்டுமோ அந்த அளவுக்கு தான் வன்முறையை கையாளணும். அதுக்கு மேலே நம்ம வன்முறையை கையாளக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுது. அதாவது ஒருத்தர் நம்மளை கம்பை வச்சு தாக்க வர்றாரு அப்படின்னா நம்மளும் அந்த கம்பை வச்சு தாக்கலாம், இல்லைன்னா கையால் தாக்கலாம். அதுக்கு மேலே நம்ம அருவாளை தூக்கி அவரை வெட்டக்கூடாது. எந்த அளவு வன்முறையை கையாள வேண்டுமோ அந்த அளவு தான் கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அந்த வரம்பை மீறினோம் அப்படின்னா அது தண்டனைக்குரிய குற்றம் ஆகிவிடும் அப்படின்னு சொல்லுது. அதே போல் நம்மளால் பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு கொடுமையான துன்பத்தை எதிரி நமக்கு பண்ணுறாரு அப்படின்னா அந்த சூழ்நிலைகளில் நம்ம அவரை கொன்னுட்டோம் அப்படின்னா அந்த கொலை குற்றமாகாது. ஏன்னா தற்காப்பு நிமித்தமாகத்தான் நம்ம அந்த காரியத்தை செய்கிறோம் அப்படின்னு இந்திய தண்டனை சட்டமானது தற்காப்பு அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குது. ஏன்னா எதிரி நமக்கு இழைக்கிற அந்த கொடுமையால் நம்ம பொங்கி எழுந்து உணர்ச்சி வசப்பட்ட சூழ்நிலையில் தான் எதிரியை நம்ம தாக்க நேரிடலாம். அந்த தாக்குதலின் காரணமாக அவர் காயமடைஞ்சு அந்த எதிரி மரணம் அடையக்கூடும். அந்த மரணம் தற்காப்பின் விளைவாக நேரிட்டது அப்படின்னா அதுக்கு தண்டனை கிடையாது. ஏன் அப்படின்னா இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு 96 தற்காப்புக்கு அப்படின்னு செய்யப்படுகிற எந்த காரியமும் தண்டனைக்குரிய குற்றம் ஆகாது அப்படின்னு விளக்கம் கொடுக்குது.